அண்ணா சாலை, எழும்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலாப்பூர், அடையாறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதுகுறித்து விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், மழை குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையுடைய முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, எழும்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலாப்பூர், அடையாறு மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக அலுவலகம் செல்பவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில இடங்களில் இந்த மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.